கண்டிஷனல் வில் என்றால் என்ன? குடும்பத்தின் இக்கட்டான சூழ்நிலைகளில் சொத்துக்களையும் பிள்ளைகளையும் அது எப்படி பாதுகாக்கிறது? மாற்றுத்திறனாளி பிள்ளைகளின் எதிர்கால பாதுகாப்பிற்கு அறக்கட்டளை, அதாவது ட்ரஸ்ட் முறை எவ்வாறு தீர்வாக அமைகிறது? உயிலில் காப்பாளரை நியமிப்பது மட்டும் போதுமா? அல்லது அதற்கு பிறகு செய்ய வேண்டிய சட்டப்பூர்வ நடைமுறைகள் என்ன? உயில் என்பது மரணத்தை பற்றியதல்ல, அது நம் அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஸோ குட் மார்னிங் ஆல். நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கூட கண்டிஷனல் வில், அதாவது நிபந்தனை வில், அதை பற்றி பேச மிஸ் தன்வி ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஜோத்பூர் நேஷனல் யூனிவர்சிட்டியில சட்டம் படிச்சுட்டு சுமார் 10 இயர்ஸா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான லீகல் கார்டன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களுக்காக அமிகஸ் கியூரியா, அதாவது நீதிமன்ற நண்பர் அப்படிங்கிற மாதிரி அவங்க நியமிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க நமக்கு கண்டிஷனல் வில்லை பத்தி ஒரு 1 hour டீட்டெயில என்னன்னு சொல்லணுமோ சொல்லுவாங்க. 1 hourல கவர் பண்ற மாதிரி அது சிம்பிளான டாபிக் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் இது உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஜாயின் பண்ணதுக்கு. ஸ்டார்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வி கேன் டாக் போத் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், எப்படி வேணாலும் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு சென்டர் ஃபார் இன்வைட்டிங் மீ ஃபார் திஸ் டாக். இது ஆக்சுவலி ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். இது ஒரு கான்செப்ட் நம்ம நிறைய பேர் ஒரு கெட்ட சகுனம், இதை பற்றிலாம் பேசவே கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கிறது. ஆனால் இது இந்த ஒரு வில் எழுதுறது இட் இஸ் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ ஒரு ஆக்சிடென்ட்டோ ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையில ஃபேமிலியை எப்படி பாதுகாக்கணும், அந்த ஒரு இமோஷனல் டைம்ல இந்த மாதிரி ஃபேமிலிக்கு நம்ம எல்லாமே எழுதி வச்சுட்டா இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஃபேமிலி. ஆனா ஸோ தட் வே இட் இஸ் வெரி குட் டு ஹாவ் அ வில் ரிட்டன். அண்ட் ஐ திங்க் இட் இஸ் போக போக இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் நம்ம ஒரு சொத்துன்னு நம்மளுக்கு சேர்ந்த உடனே, அண்ட் சப்போஸ் நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லாட்டி நம்ம குழந்தைங்க இருக்காங்க, இது நீங்க டிசேபிள் சைல்ட்ல இல்லாட்டி கூட இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் அ வில் ரிட்டன் ஈவன் வென் யூ ஆர் இன் யுவர் 30s and your 40s. the minute you have any assets with you, and இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏன்னா ஒரு அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்துச்சுனாலும் அந்த சூழ்நிலையில இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு ஹாவ் அ வில் இன் பிளேஸ், ஜஸ்ட் சோ தட் உங்க ஃபேமிலிக்கு அடுத்த ஸ்டெப் என்ன எடுக்கணும்னு டக்கு டக்குன்னு தெரியும். அவங்க ஐயோ எங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன, பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, என்ன எஃப்டி என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களா யோசிச்சு தேடுறதுக்குலாம் அந்த ஒரு இமோஷனல் டைம்ல அவங்களால பண்ண முடியாது. நான் இப்ப நம்ம ஃபர்ஸ்டே ஒரு வில் எழுதி வச்சுட்டோம்னா அந்த டைம்ல எல்லாமே அவங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பா அவங்க அதை பார்த்துட்டு they will be able to effectively take care of themselves, because providing financial security to our family when we are not there is one of the most important securities that we can provide them. So இப்போ நம்ம இன்னைக்கு பேசுறது கண்டிஷனல் வில். கண்டிஷனல் வில்னா என்ன? அது பேசிக்கா நீங்க உங்க வில் நீங்க உங்களுக்கு அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற சொத்தை அது எப்படி அதை நீங்க பாக பிரிக்கணும்னு நீங்க எழுதி வைக்கிறது. இப்போ நீங்க எழுதி வைக்கலைன்னா உங்களோட ரிலிஜியஸ் சட்டத்துப்படி, நீங்க ஹிந்துவோ கிறிஸ்டியனோ முஸ்லிமோ, உங்க ஒரு ரிலிஜன்லயும் நம்ம சட்டம் இருக்கு அது எப்படி உங்க சொத்தை பிரிக்கணும்னு. ஸோ அந்த ரூல் படி அப்போ பிரிஞ்சிரும். ஜென்ரலா இப்போ ஹிந்து சட்டத்திலயோ சில முஸ்லிம் சட்டத்திலயோ ஒரு ஆண் இறந்தா அவரோட வைஃபுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் சமமா பிரியணும். ஸோ உங்களோட அதாவது உங்களோட சில்ட்ரன் அண்ட் உங்க மதர் அண்ட் யுவர் வைஃப் they will already have equal rights to your property. So to provide for this situation, suppose இல்ல நான் இறந்தா இல்லாட்டி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு ஏதாவது கோமால போயிட்டேன், இல்லாட்டி ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி, then I want all my property to go to my wife who will take care of my children அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு கண்டிஷன் சொல்லி நீங்க எழுதினீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அதுதான் ஒரு கண்டிஷனல் வில்.
ஒரு சூழ்நிலைக்கும் உங்களுக்கு எதாவது நடந்துச்சு, அந்த ஒரு ஈவெண்ட்ல உங்களுக்கு இருக்கிற சொத்தை நீங்க எப்படி பிரிக்கணும், இல்லாட்டி அது எப்படி யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்றதுதான் கண்டிஷனல் வில். ஸோ இது நீங்க உங்க இறப்புக்கு மாத்திரம் நீங்க சொல்ல தேவையில்லை. நான் சொல்லிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலும் சரிங்களா, இல்லாட்டி ஒரே டைம்ல சப்போஸ் ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, ஸோ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்க 2 பேரும் இறந்துட்டீங்கன்னா, அப்போ அடுத்தது உங்க சில்ட்ரனை யார் பாத்துக்க போறாங்க, இல்லாட்டி உங்க டிசேபிள்டு சைல்ட்ல யார் பாத்துக்க போறாங்க, அந்த இதை சொல்றதுக்கு தான் கண்டிஷனல் வில். ஸோ ஒரு எக்ஸாம்பிளா என்ன ஒரு கண்டிஷனல் வில்னா எப்படி போடுவோம்னா, சப்போஸ் ஹஸ்பண்ட் நான் முதல்ல இறந்துட்டா என்னோட சொத்து எல்லாமே என் ஒய்ஃபுக்கு போகும். என் ஒய்ஃப் எனக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னா எங்களோட சொத்து, அதாவது எங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட இருக்கிற சொத்து அது நாங்க எங்க 2 குழந்தைகளுக்கும் சமமா பிரிக்கிறோம். இல்லாட்டி 80% எங்க டிசேபிள் சைல்டுக்கு அவங்களோட பாதுகாப்புக்கு கொடுத்து 20%, அதாவது இந்த எஃப்டி அக்கௌண்டோ, இந்த ஒரு வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ, நீங்க என்ன சொத்து கோல்டோ என்ன வச்சிருக்கீங்களோ அது எங்களோட ஏபிள் பாடி சைல்டுக்கு நாங்க கொடுக்குறோம். அப்படி நீங்க ஒரு சூழ்நிலைக்கும் ஏத்தபடி நீங்க அந்த உங்க சொத்தை நீங்க எப்படி பிரிக்கணும், இல்லாட்டி எப்படி பயன்படுத்தணும்னு நீங்க கண்டிஷன் போடலாம். அந்த கண்டிஷனை அமல்படுத்துறதுக்கு எக்ஸிக்யூட்டர்னு ஒருத்தரை நீங்க நியமிக்கலாம். அவங்கதான் நீங்க சொன்ன கண்டிஷன்லாம் உங்களுக்கு அப்புறமா அது கரெக்டா அமல்படுத்துறாங்களா இல்லையான்னு பார்த்து அவங்களே அமல்படுத்துவாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட்டர் ஆஃப் த வில்லுன்னு சொல்லலாம். எக்ஸிக்யூட்டர் யார் வேணா இருக்கலாம். உங்க ஜெனரலா நீங்க உங்களோட இமீடியட் குடும்பத்தை வைக்க மாட்டீங்கன்னா அவங்க கிட்டதான் அந்த சொத்தே போகும். ஆனா சப்போஸ் இல்ல என்னோட அண்ணனை நான் எக்ஸிக்யூட்டரா வைக்கிறேன், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நான் எக்ஸிக்யூட்டரா வைக்கிறேன், என் வக்கீல எக்ஸிக்யூட்டரா வைக்கிறேன், இல்லாட்டி உங்க சார்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸிக்யூட்டரா வைக்கிறேன் அப்படின்னு நீங்க யார் வேணா வச்சுக்கலாம். ஆனா வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா. அவங்கள எக்ஸிக்யூட்டரா வச்சுட்டு சப்போஸ் இந்த அன்டுவர்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ பேராலிசிஸ் ஆயிடுச்சு உங்களால, ஸோ யூ ஆர் ஆல்சோ அ டிபெண்டன்ட். இன் ஆல் ஆஃப் தீஸ் சிச்சுவேஷன், ஆக்சிடென்ட் only not for paralysis, only if you have an accident and you pass away in the accident. In such situations, these people will step in to execute your will. A will always come only after your death, but you can provide for situations where you are no longer able to earn through other you can have different conditions, you can have a settlement and things like that. That is a different topic to be discussed. But இன்னைக்கு வில்லன் பேசுற போது நீங்க தவறுன அப்புறமா தான் உங்களுக்கு என்ன உங்களோட அசெட்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்றது. So suppose you can say if it is accident, so if my wife survives me, everything goes to my wife. In the unfortunate situation both of us die together, then it will go in a certain way. Or if you or if you want to say that suppose if the entire family is gone but only the child is left, then what do you do? So in various circumstances this is how you can do it. Now the important discussion here is, and just generally நீங்க ஒரு வில் எழுதினீங்கன்னா நீங்க அதெல்லாம் நீங்க வக்கீல் கிட்ட போய் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அது நீங்களே எழுதிக்கலாம். ஆனா நீங்க எழுதுற போது நீங்க கிளியரா எழுதணும் தட் நீங்க யோசிச்சு நீங்க அந்த முடிவு எடுத்திருக்கீங்க. அண்ட் ஜெனரலா உங்க ஜஸ்ட் ஆஸ் அ டிப், ஜஸ்ட் ஆஸ் அ யூஸ்ஃபுல் சஜஷன், உங்ககிட்ட இருக்கிற என்ன அசெட்ஸ் இருக்குன்னு நீங்க எழுதி வச்சுட்டீங்கன்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் சர்வைவர்ஸ் டு நோ வாட் இஸ் தேர். நான் நிறைய வாட்டி இட்ஸ் அ வெரி காமன் அக்கரன்ஸ், the husband or the man in the family, they are taking care of the finances exclusively. அவங்களுக்கு தான் தெரியும் எங்க பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், எங்க எஃப்டி இருக்கு, எங்க சேஃப்டி டெபாசிட் இருக்கு, எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம போட்டிருக்கோம், எங்க கோல்டு இருக்கு, அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். சப்போஸ் அவங்க தவறிட்டாங்கன்னா அப்போ வைஃபுக்கோ இல்லாட்டி அவங்க சில்ட்ரனுக்கோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அந்த ஒரு டைம்ல அவங்க தேடி எங்க இருக்கு, அப்பாவோட பாஸ்புக்கை எடுக்கணும், அவரோட செக் புக்கை எடுக்கணும், அப்படி செக் புக்லாம் எங்க இருக்குன்னு கூட தெரியாம தேடி 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 பல வருஷங்களா தேடி அவங்க ஒன்னொன்னா எடுத்துட்டு வருவாங்க.
ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு தான் உங்க வில்லிலேயே உங்ககிட்ட என்ன அசெட் இருக்கு, எனக்கு இந்த தேதி, நான் இந்த தேதியில எனக்கு ஸ்டேட் பேங்க்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, எனது இந்தியன் பேங்க்ல எனக்கு 2 FD இருக்கு, எனக்கு இந்த ஒரு இதுல ஒரு இது சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் வச்சிருக்கேன், நான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க தோராயமா போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறமா அப்ப அவங்களுக்கு தெரியும், சரி இதெல்லாம் இருக்கு, இப்ப நம்ம இதெல்லாம் நம்ம வந்து பாத்துக்கணும். ஸோ நீங்க அப்புறமா நீங்க என்ன சொல்லலாம்னா, இந்த அசெட்ஸை நான் எப்படி பிரிக்கிறேன், இதெல்லாம் வந்து இந்த காரணத்துக்கு நான் வந்து எங்க ஐ எம் கிவிங் இட் டு மை I am putting it together. I am giving 80% of my assets to my disabled child because my child needs to be taken care of. But I am giving this 20% to my able-bodied child as the inheritance that they will receive. Or you can even say that என்கிட்ட ஒரு வீடு இருக்கு, இந்த வீடை வந்து I am willing it to my able-bodied child on the condition that they take care of my disabled child. அப்படின்னு கூட நீங்க கண்டிஷனா போடலாம். ஸோ உங்களுக்கு கண்டிஷன் உங்க சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதை நீங்க எழுதிக்கலாம். ஸோ இப்போ நீங்க முக்கியமா when you are looking at taking care of your disabled child's needs when you are not there, which is one of the most important and most difficult things to provide for, depending on the nature of your assets, you can do something called a trust. இப்போ நம்ம கம்பெனின்னு கேள்விப்பட்டிருப்போம், சொசைட்டின்னு கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி ட்ரஸ்ட், இப்போ நம்ம பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லாம் சொல்லுவோம், அதே மாதிரி பிரைவேட் ட்ரஸ்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. உங்களோட சொத்து எல்லாத்தையும் நீங்க வந்து அந்த ட்ரஸ்ட்ல நீங்க எழுதி வச்சிடலாம். அது உங்க வில்லுல நீங்க இருக்கிற போது நீங்க அதெல்லாம் பண்ண தேவையில்ல. நீங்க போன அப்புறமா உங்ககிட்ட இருக்கிற அசெட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த ட்ரஸ்ட், நீங்க உங்க இறப்புக்கு அப்புறமா இந்த ட்ரஸ்ட் உருவாகும். இந்த ட்ரஸ்ட்டை வந்து ட்ரஸ்டியா நீங்க யார், இப்போ எக்ஸிக்யூட்டர் மாதிரி நீங்க யாரையாவது நியமிச்சு அவங்க வந்து இந்த சொத்தை பாதுகாப்பாங்க. இந்த சொத்துல இருந்து வர பணம் என்னோட டிசேபிள் சைல்டோட நீட்ஸை பாக்குறதுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க கண்டிஷன் போடலாம். இதோட the benefit is that இப்போ உங்க சொத்து எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும். அந்த சொத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கோ அதை வந்து இப்போ ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணும், அங்க கரெக்டா ரெண்ட் வருதான்னு பார்க்கணும், அந்த இன்னும் ஏதாவது ரிப்பேர்ஸ் இருந்தா அந்த ரிப்பேர்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். அது உங்க டிசேபிள் சைல்டால பண்ண முடியாது. பட் இஃப் யூ ஹேவ் அ ட்ரஸ்ட், த ட்ரஸ்ட் அண்ட் அந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்க ஒரு ட்ரஸ்டின்னு அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா they will take care of all of the practical necessities for maintenance of your asset. அந்த அசெட்ல இருந்து வர்ற பணமும் அந்த ரெண்ட் ஆர் வாட் எவர், இப்போ நீங்க எஃப்டில வச்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து வர்ற உங்களோட டெபாசிட்ஸ் யூ கேன் யூஸ், saying that it will exclusively be used only for the maintenance of my disabled child. And you can even say என்னோட after my child passes, then those properties will go to my able-bodied their sibling, that is your other child, and everything will go to them. Or you can so those are the various ways in which you can provide conditions about creation of the trust, operation of the trust, and completion of that, and when the trust has to be closed. Now this is also called estate planning. இது நம்ம வில்லுன்னு நம்ம ஜெனரலா சொல்றோம். இப்போ கொஞ்சம் அதிகமா சொத்து இருக்கு, ஒரு 2-3 அபார்ட்மெண்ட் இருக்கு, ஒரு பல கோடிக்கு நாங்க ஏதோ சொத்து வச்சிருக்கோம் அப்படின்னா இது எஸ்டேட் பிளானிங்னு தனியா இருக்கும். பெரிய பெரிய பேங்க்ஸ், இப்போ உங்க HDFC, there are several banks which also provide for this service called estate planning. அவங்களே எஸ்டேட் பிளானர்ஸா வந்து they will tell you, சரி நீங்க இந்த இதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம், இந்த ட்ரஸ்ட்டை நீங்க எப்படி வைக்கலாம், அந்த ட்ரஸ்ட்டை நீங்க உங்க டிசேபிள் சைல்டுக்கு மாத்திரம் இல்லாம உங்க ஏபிள் பாடி சில்ட்ரனுக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். அது எப்படி நீங்க எப்படி அந்த வர காசை நீங்க எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு they can guide you, because there are also tax implications about how you இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்கணும். So one of the important ways of conditional wills is saying that after your death all your assets which you should உங்க வில்ல அந்த எல்லா அசெட்டையும் நீங்க நேம் பண்றது இஸ் வெரி யூஸ்ஃபுல்.
இந்த அசெட்ஸ் எல்லாமே இந்த ட்ரஸ்ட்டுக்கு போகும். இந்த ட்ரஸ்டோட பேர் நீங்க உங்களுக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பேரை நீங்க விருப்பப்பட்டு நீங்க வைக்கலாம். இந்த ட்ரஸ்ட்ல வந்து XYZ நான் ட்ரஸ்டியா நியமிக்கிறேன். இவங்க வந்து எங்களோட சைல்டோட எங்க டிசேபிள் சைல்டோட நீட்ஸுக்கு அவங்க இந்த இருக்கிற சொத்தை அவங்க பயன்படுத்தலாம். ஆனா இது வந்து அவங்களோட இதுக்கு உங்க டிசேபிள் சைல்டோட நீட்ஸுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்தணும். அது வந்து ஆனா நீங்க அதை விற்க கூடாது. அதுல வர்ற ரெண்டை மாத்திரம் நீங்க பயன்படுத்தலாம். இல்லாட்டி நீங்க வித்தா நீங்க திருப்பி இன்னும் ஒரு வீடை தான் திருப்பி வாங்கணும். இல்லாட்டி அந்த மாதிரி உங்களுக்கு உங்க சூழ்நிலைக்கு ஏத்த என்ன கண்டிஷன் நீங்க யூ திங்க் இஸ் த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் யுவர் சைல்ட், யூ கேன் provide for those conditions. Now another I think important idea as part of the will, this is not part of conditional will, இது உங்க willலியே. Now one of the other important concerns that we have for a person, for parents and carers of persons with disabilities is, right now you may have guardianship for the person with disability. After your passing, one of the important considerations is அடுத்ததா அவங்களுக்கு யாரு கார்டியனா வர போறாங்க. சில சூழ்நிலைகளை அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ அவங்க வந்து சரி நான் என்னோட சிப்ளிங்க நானே பாத்துக்கிறேன்னு முன் வரலாம். சில சூழ்நிலையில அப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்காம இருக்கலாம். அந்த சூழ்நிலையில இப்ப நீங்க யாரை நியமிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க பேரையும் நீங்க அதுல எழுதி வைக்கலாம். இந்த மாதிரி நான் என் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க இறந்துட்டா எங்களுக்கு அப்புறமா உங்க யாரோ உங்க அண்ணா உங்க தம்பி whoever that is the disabled persons, பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா யாரு whoever your best friend உங்க சொந்த whoever it is, we wish to appoint them as the guardian அப்படின்னு நீங்க எழுதி வைக்கலாம். ஆனா அது எழுதி வச்சா மாத்திரம் அது நிக்காது. It is not legal if only you provide for that. After both husband and wife pass, guardianship will not automatically go by nature, by the conditions you have stated in your will. நீங்க கண்டிப்பா நீங்க சட்டப்படி நீங்க வந்து இது நேஷனல் ட்ரஸ்ட் கீழ that person has to apply saying இந்த disabled personோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவங்க வில் படி நான் தான் வந்து கார்டியனா வரணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க, நானும் அதை நான் ஏத்துக்கிறேன். அதனால இப்போ நான் அப்ளை பண்றேன் that government please recognize me as a guardian for this disabled person. அந்த கடைசி ஸ்டெப்பை முடிச்சாதான் அந்த நபர் வந்து உங்க டிசேபிள்டு சைல்டோட கார்டியனா வர முடியும். நீங்க வில்லு மாத்திரம் எழுதுனதுனால அவங்க கார்டியனா வர மாட்டாங்க. பேங்க் அதை ஏத்துக்காது, கவர்மெண்ட்டும் அதை ஏத்துக்காது. நீங்க நேஷனல் ட்ரஸ்ட் கீழே போய் அந்த நபரை வந்து நீங்க கார்டியன் சொல்லி அந்த சர்டிபிகேட் வந்தாதான் that person will be considered as the guardian of the disabled person. So it is very important. நீங்க வில்லுல எழுதுறது it is useful for the government for the local level committee to decide whether that person should be appointed as a guardian or not. So they will take into consideration the fact that சரி அப்பா அம்மா இவ்வளவு வருஷமா பார்த்திருக்காங்க, அவங்களே யோசிச்சு அவங்க வந்து இந்த நபரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் செக் பண்ணிட்டு ஓகே இவங்க சொல்றதுல பிரச்சனை இல்ல, this person is otherwise fine, then therefore we are going to give effect to the wishes of the parent. அப்படின்னு they can pass an order easily. Because if there is no surviving, suppose the sibling does not want to come and you are now going for either a person not related by blood, and you are looking for an uncle, an aunt, or a grandfather or a grandmother who is now going to take up guardianship, then it is easier for an LLC to understand, the local level committee to understand and to determine whether that person should get guardianship or not. It is only useful, it is not mandatory, and most importantly நீங்க சொன்னதுனால அது நடக்காது. Suppose somebody else wants to contest it, they can contest it, but it is useful to have that in situations where the sibling or the immediate relative does not want to take guardianship for a person with disability. Okay, and another thing is, if suppose உங்களுக்கு சொத்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வருது,
அப்படின்னு சில சூழ்நிலையும் இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண கார்டியன்ஷிப் பத்தியும் வேணா நீங்க உங்க வில்ல எழுதிட்டு, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரொசீஜர் நீங்க வந்து நேஷனல் ட்ரஸ்ட் கீழ அப்ளை பண்ணி அவங்க கிட்ட யூ கேன் ஆஸ்க் ஃபார் தட், you can ask for this person to be recognized as the guardian so that they can handle the family pension account. See, because the bank will not, I'm sure all of you have practical experience, knowledge or shared stories about how the access to the bank account is very useful, is very important. Banks will not allow you to just access the account merely because you have stated that merely because a person has died and your disabled child is entitled to pension or family pension. You will necessarily need to have a guardian appointed if the person requires a guardian. It's not automatic. If you have a intellectually disabled child or you have a autistic child who requires support and who requires an appointment of a guardian, in those situations you have to necessarily go under national trust and have a guardian appointed even though you may not have any assets. உங்களுக்கு பெரிய சொத்து இல்லாட்டி கூட அவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வரப்போகுது, அந்த ஃபேமிலி பென்ஷன் அக்கௌண்ட் யாரா ஆபரேட் பண்ணணும் இல்லையா, அதுக்காகவாவது யூ நீட் somebody to be appointed as a guardian. Your will alone is not enough, but your will be helpful in having a guardian appointed by under the National Trust Act. Now coming back to இப்போ நம்ம will நீங்க எழுதிட்டு நீங்க will எப்ப வேணா மாத்திட்டே இருக்கலாம். நீங்க இன்னைக்கு எழுதுறதுனால நீங்க அடுத்த வாரம் அடுத்த மாசம் நீங்க மாத்த முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. நீங்க இன்னைக்கு எழுதிட்டு சப்போஸ் நீங்க அடுத்த மாசம் நீங்க மாத்தணும்னு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹாவ் டு ஸ்டேட் தட் நான் இது வரைக்கும் எழுதுற வில்லாம் செல்லாது, இதுதான் என் லேட்டஸ்ட் வில், இதுதான் செல்லும், இதுக்கு முந்தின இருந்த எந்த வில்லும் செல்லாது அப்படின்னு நீங்க எழுதிடலாம். நீங்க வந்து இப்போ ஒரு வில்ல பாக்குற போது நீங்க வக்கீல் கிட்டயும் கண்டிப்பா போய் நீங்க எழுதிக்கலாம். அப்படி என்னால பண்ண முடியல அப்படி இருந்தா நீங்க கோர்வையா நீங்க யோசிச்சு நீங்க எழுதிருக்கீங்களா அப்படின்னா இது கோர்ட்ல பாப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லணும்னா இதுக்கு முந்தின இருந்த எந்த வில் இருந்தாலும் அது செல்லாது. திஸ் இஸ் மை லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வில். எனி வில் ரிட்டன் ப்ரையர் டு திஸ் இஸ் நாட் வேலிட் அண்ட் கேனாட் பி கன்சிடர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன சொத்து இருக்குன்னு நீங்க சொல்லி அந்த சொத்தை நீங்க எப்படி பிரிக்கணும், இல்லாட்டி இப்படி என்ன கண்டிஷனோட பிரிக்கணும், என் ஹஸ்பண்ட் இறந்தா என் ஒய்ஃபுக்கு போகும், ஒய்ஃப் இறந்தா ஹஸ்பண்டுக்கு போகும், நாங்க 2 பேர் இறந்தா எங்களோட ஏபிள் பாடி சைல்டுக்கு போகும். ஆனா கண்டிஷன் என்னன்னா அவங்க வந்து எங்களோட டிசேபிள் சைல்ட பாதுகாக்கணும், அவங்க அந்த அந்த சைல்ட வந்து ஹோம்ல சேர்க்க கூடாது, அவங்களே தான் பாத்துக்கணும். இல்லாட்டி அவங்க ஹோம்ல சேர்த்தாங்கன்னா ஒரு வீடோட ரெண்ட் எல்லாமே அந்த அந்த டிசேபிள் சைல்டோட அப்கீப்புக்கு மெயின்டெனன்ஸ்க்கு தான் போகும், அதை அவங்க பயன்படுத்தவே கூடாது. அதை அவங்க வித்தாலும் அந்த அந்த ஒரு 50% ஆஃப் தட் சேல் இல்லாட்டி 100% ஆஃப் தட் சேல் அது ஃபுல்லா ஒரு எஃப்டில வச்சு அந்த எஃப்டில இருந்து இருக்கிற காசை தான் இந்த டிசேபிள் சைல்டுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க என்ன வேணா கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு நீங்க அதுல நீங்க டேட் டைம் எந்த இடத்துல நீங்க எழுதிருக்கீங்க நீங்க கையெழுத்து போட்டு அதுக்கப்புறமா யூ நீட் 2 witnesses. ஐடியலி இந்த விட்னஸ் வந்து நீங்க எழுதினீங்கன்னா உங்க ஒய்ஃப் இல்லாட்டி உங்க ஹஸ்பண்டோ கையெழுத்து போடக்கூடாது. கொஞ்சம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் புரியறவங்க அவங்க வந்து விட்னஸா வரலாம். ஸோ உங்க அண்ணன் தம்பியா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க பக்கத்து நேபரா இருக்கலாம், இல்லாட்டி அவங்க வக்கீலா இருக்கலாம், அவங்க சார்ட் அக்கௌண்டன்டா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். பட் யூ நீட் 2 witnesses to sign your will. Now if you have suppose வீட்டுல சொத்து பிரச்சனை வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கறீங்கன்னா இல்லாட்டி ஏதாவது சூழ்நிலை அப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா யூ கேன் ரெஜிஸ்டர் யுவர் வில். உங்க ஜூரிஸ்டிக்ஷன் நீங்க எங்க தங்குறீங்களோ அங்க இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போய் அந்த வில்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். சப்போஸ் நீங்க அதை அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா யார் வேணாலும் இல்ல அவங்க மனசை மாத்திட்டாங்க அப்படி என்ன சொன்னாலும் நீங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களோ அதுதான் செல்லும். ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணா நீங்க மாத்த முடியாது. அப்ப நீங்க மாத்தணும்னா நீங்க மறுபடியும் போய் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்க்கு போய் இல்ல அப்ப ரெஜிஸ்டர் பண்ணது செல்லாது, அதை நீங்க கேன்சல் பண்ணுங்க, நான் இப்ப புதுசா ஒரு வில்லு கொடுக்குறேன்னு சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அதுல கொஞ்சம் ப்ரொசீஜர் கொஞ்சம் அதிகமாகும். ஆனா சப்போஸ் நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை வரப்போகுது, இல்லாட்டி எனக்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, இல்லாட்டி இந்த நான் வில்லு எழுதியிருக்கேன்னு கூட அவங்க வெளியிட மாட்டாங்க,
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்க குடும்பத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருந்தா வில்ல ரெஜிஸ்டர் பண்றது முக்கியம். ஏன்னா அப்படி ஒரு வில் இருந்துச்சுன்னா உங்க சொத்தை உங்க குடும்பத்துல இருக்க மத்தவங்க அதை வந்து பயன்படுத்த முடியாது, அவங்க அதை விற்க முடியாது, மார்ட்கேஜ் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா உங்க ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல ஒரு வில் இருக்குன்னு அவங்க அங்க இருக்கும், அந்த ரெக்கார்டு அங்க இருக்கும். So they will not be able to deal with the property if you anticipate that உங்க குடும்பத்துல கொஞ்சம் ஒரு சொத்து பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லாட்டி இன்னும் உங்க டிசேபிள் சைல்டுக்கு போக வேண்டியதை அவங்க கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே அவங்களே எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து these are situations which we don't like to talk about. Unfortunately, these are realities that happen in all our families. It is nothing bad, it is nothing good, but it is something that we have to provide for. இது நம்ம யோசிச்சு இப்போ நம்ம when we have the ability, when we have the mental ability to figure all this out, it is important that we write it down and ensure that people know that we have written it down, so that when you are not there to take care of your disabled child, it is all provided for over there. Okay, I think with that my talk is over. And just another this thing, if you have slightly complicated, ஏன்னா இது obviously ரொம்ப மேலோட்டமா broad-ஆ சொல்லியிருக்கோம். உங்க குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு கூட்டு சொத்து இருக்கு, இப்போ நீங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்போ கூட்டு சொத்துனா அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். ஏன்னா உங்க டிசேபிள் சைல்டுக்கு ஒரு பங்கு வரும், ஆனா ஆப்வியஸா நீங்க அவங்க இன்னும் கூட்டு சொத்தை நீங்க வந்து பிரிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில அப்ப அவங்களை எப்படி பாதுகாக்கணும், அதெல்லாம் வந்து it will change depending upon your individual situations. கொஞ்சம் அப்படி காம்ப்ளிகேட்டடா இருந்தா I would suggest நீங்க please talk to a lawyer, because it is important that you discuss these things and have it sorted out and எழுதி வைக்கிறது ரொம்ப முக்கியம். And if it is a little complicated, please do talk to a lawyer when you are able to, in your 50s or your 60s, or even in your like I said, from your 30s and 40s. If you have a child, please write a will. அது கெட்ட சகுனம்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு 50-60 வயசு ஆட்களும் நிறைய பேர் வந்து இல்ல அது கெட்ட சகுனம்னு சொல்றாங்க. But it is a very practical protection that you grant your family when any untoward circumstance happens. Because when அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல நீங்க இறந்துட்டீங்க, அந்த ஒரு இமோஷனல் டைம்ல அவங்க வந்து ஐயோ நாளைக்கு அடுத்த மாசம் ரெண்ட் எப்படி கட்டணும், இல்லாட்டி இப்போ நம்ம சொத்துக்கு என்ன ஆக போகுது, யாரு பாத்துக்க போறாங்கன்னு அந்த ஒரு வரியை நீங்க கொஞ்சம் அதை தீக்கலாம். நீங்க உங்க வில்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டீங்க. So it is a very, I think we need to destigmatize this idea of writing wills. ஒரு will நீங்க எப்படி இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்க will எழுதுறீங்க, சரிங்களா? So with that, I think if there are any questions that anybody would have. Thank you so much, ma'am. It's a very good session. So ma'am சொன்ன மாதிரி இங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் 1 hourல பிரீஃபா நாங்க கொடுத்துருக்கோம். பட் உங்களுக்கு டீட்டெயில்டா என்ன இருந்தாலும் மேம் சொன்ன மாதிரி லாயரை கன்சல்ட் பண்ணுங்க. நம்ம Q&A-க்குள்ள போகலாம். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்க உங்க நேம் கால் அவுட் பண்றோம். so that you can ask your questions. And நிறைய பேர் ஃபீட்பேக் ஃபார்ம்ஸ்ல வந்து இந்த ரெக்கார்டிங்ஸ் கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து வெப்சைட் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. வெப்சைட் டெவலப் ஆன உடனே உங்களுக்கு எல்லா ரெக்கார்டர் செஷன்ஸும் வெப்சைட்ல வந்துடும். ஸோ தேங்க்யூ. நம்ம இப்போ Q&A-க்குள்ள போகலாம். மேம் அபிஸ்ரீ இருக்கீங்களா மேம்? Abhishree. ப்ளீஸ் பேசுங்க சார், ப்ளீஸ் சார். I am Sriram, ma'am. I am father of Abhinav, and my son is a autistic child. என்ன நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னா, இந்த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபண்டிங் டியூரிங் அவர் இன்கப்பாசிட்டேஷன் ஆர் பியாண்ட் அவர் லைஃப் டைம், ஃபேமிலி ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி அது மூலியமா ஃபண்ட் பண்றது என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு உங்களால இப்ப சொல்ல முடியாட்டி ஏதாவது செஷனோ இல்லாட்டி மெட்டீரியலோ தர முடியுமா? Sir, family trust na it's a trust. See, there is family trust is a private trust. There are only 2 classifications for a trust. One is a public charitable trust. இப்போ நம்ம டெம்பிளோ பச்சையப்பா காலேஜ் அதெல்லாம் வந்து பப்ளிக் ட்ரஸ்ட், வேற நீங்க வந்து சேவை செய்யறது. அது இல்லாட்டி இப்போ உங்க குடும்பத்தோட சொத்துன்னு நீங்க பாக்குறீங்கன்னா இட் இஸ் அ ஃபேமிலி ட்ரஸ்ட் or a private trust. Now
there are some conditions for how a trust can be created, which are the more technical aspects as you form the trust. யாரு ட்ரஸ்டியா இருக்கலாம், இப்போ நீங்க ஒரு ட்ரஸ்டோட சொத்தை வந்து நீங்க ஒரு பெனிஃபிஷரிக்கு தான் பயன்படுத்த முடியும். ஸோ அந்த பெனிஃபிஷரி cannot be the trustee as well. So there are conditions like that about how you form the trust. Now those will have to be discussed individually. நீங்க அதை எப்படி பண்ணணும். Now the advantage of a trust is that you have a third party or somebody who's not that is your disabled child, and if he or she has a sibling, someone apart from that person, the siblings may be there as your trustee. It could be your that is sir's ungloda siblings, illati even you have professional third parties. Like if you have you can have even banks or who will step in to be the trustee. And if you have that, it's entirely dependent upon the nature of the assets that you have. Now you can provide for that your corpus being together, and that you have a third party ensuring that your corpus is taken care of and the needs of your disabled child is provided for. Instead of being worried whether your able-bodied sibling is going to take care of your disabled child, and if suppose you feel that there is a chance that might not happen, or that is not a burden that's not a responsibility that you want to place on your able-bodied child, then having this trust helps both of them in that they may both get the benefit from the property, but without having to deal with the practical everyday steps for maintaining that property or getting the benefits from that property. If suppose you have நீங்க ஒரு 2 வீடு வச்சிருக்கீங்க, okay, you may decide that you want to put both of those houses into a trust and say that the rent from those 2 properties will go towards the upkeep of your disabled child, and that after the death of your disabled child, the properties will be transferred to your able-bodied child or their children, that is your grandchildren or their successors. அவங்களுக்கு அப்புறமா யார் வராங்க. So it is in a way it is useful because it helps have third parties involved to protect and ensure that your child's needs and their maintenance requirements are taken care of, without putting additional responsibility on the other sibling or other persons in the immediate family who may either not want to take up that responsibility or who may not be in a position to take up such responsibility. So that is the advantage that you would have. Now, like I said, it's not an easy. It's not something you can just do immediately. You will necessarily have to sit with a lawyer for creating a trust, especially if you are going to be transferring, multiple assets. உங்க 2 வீடு இருக்கு, you have some mutual funds of a substantial amount. If you're going to be transferring all of that to your trust and then say that idhula indu varra whatever, the dividend has to go in a certain way, the rent has to go in a certain way, things like that, it just helps to have a third party who's not connected to the family, for whom it is a professional commitment that they have to discharge. And you can pay you can say that the trustee will get a monthly retainer fees or some professional fees of whatever, 50,000, 1 lakh, 10 lakhs, whatever is dependent upon your financial capabilities, to remunerate them for doing this work. So you have a third party who's not related to your family to take care of the assets. Thanks. Thank you so much, ma'am. Pragadesh hand raise இருக்கீங்களா? Good morning, sir. Good morning, ma'am. I just have some doubts regarding the trust formation, ma'am. So I have a son who's mildly autistic, and I have a daughter, a sibling. In that case, when we're forming a trust, we have to list down the assets, and we have to nominate a person as an executor who will be the trustee and who will be taking care of maintaining the assets.
Is that right, ma'am? You will have an executor of your will, and you will have a trustee who will take care of the trust. An executor of the will only ensure that the trust is formed. See, It will not be the same person. It will not be the same. It can be. See, there are two different steps where they perform two different functions. The executor will only ensure that the trust is formed. So you can have X as executor and you can have Y as trustee, or you can have X as both executor and trustee. It is entirely your choice. But there are two different steps with two different functions. The executor's only job is to ensure that the trust is formed, but operation of the trust can go to somebody else. But the executor can monitor trustee. No. They will only look into the formation of your formation. The executor will only look after your will. Okay. So suppose you want to say that. See, in your will you can say so many things. Okay, you can provide. You may have your children you have your children to take care of. You may have your parents who may survive you to provide for. You may also want to give something to charity if you suppose you want to. Your family temple, or your church, or whatever is your religious institution, you want to make some donation of say 10,000 rupees or 1 lakh rupees to your Kudumba Kovil, or your church, or wherever you want to do, or to some NGO in your name as some your last contribution. Suppose you want to do it, you can do it. Okay. And suppose you want to say that so you can provide for anything in your how you can provide for anything in your will. Your will is basically all the decisions that you are taking about all the assets that you own. It need not be only that you're providing for your children. You can say that there was some caretaker who has been with your family for 15-20 years. So avangalukku I want to pay them 10 lakh rupees as thank you for having taken care of my child for so many years. So I want to gift whatever. Suppose you have some family jewelry, you say that I want to give it to my sister. So anything and everything that you own, you provide for in your will. So it is not necessary that everything goes only to your children. You may decide that you want to donate. You may say that no, I want to give some things to your siblings. You may want to give something to your brother or sister, or to your best friend, or to some NGO that you have always been giving money to, or some interest that you have. So there is no condition about what you can do with your money. Once all of those steps have been dealt with, the executor's role is over. See, there is one more thing that you may have to probate a will. அது சென்னையில இருக்கிற சொத்துக்கு மட்டும் தான் அது பொருந்தும். You may have to probate a will. That's another step that has to be taken. Basically, you come to court. Court will check to see that whether this will is your last will. Is there anybody who's challenging the will? It's a procedural steps that you have to take. Now, the executor will generally take all those steps to probate the will if you are living in Chennai and your assets are in Chennai. In case, one more thing, ma'am. In case we are, since there's a sibling, we are making that person as a guardian, legal guardian, and ensuring the executor also sees to it that she takes care of. In case, suppose she goes to abroad, or in case she gets married and she goes off, and somebody is not physically present here, in that case, who will take case, ma'am? That's why I'm saying in such situations, see, the executor's role ends with the appointment of the sibling as a guardian. But suppose 5 years or 10 years after your death, suppose the sibling is saying, this is too much of responsibility, I don't want to do it. And another thing, merely because you are saying the sibling should be the guardian, does not automatically make them the guardian. They have to go under the National Trust Act, and they have to get a guardianship certificate issued under the National Trust Act for them to become a legal guardian after the parents have passed. So even if it is a sibling, it is not automatic. You can say that they should become the guardian, but it is not compulsory for them to become a guardian only because the parents have willed it. Suppose a sibling does not want to do it,
they just will not implement that part, and that's over. I mean, they will not get guardianship. That But we can hand over to some NGO or you can hand over, yes. See, those things you can provide for. So either you can have a trust. In the trust, you will say that the trust will take guardianship over for your disabled child. There is X property, there is an apartment, or there is a mutual fund or something, which you are now exclusively putting into trust for the maintenance of your disabled child. So you can use it like that. So beyond that, I would suggest you sit down and discuss it. See, like the individual. Okay. Okay. Thank you, ma'am. Just share your number, ma'am. Also, right? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஸ்ரீரக்ஷிதா இருக்கீங்களா? Available, sir? பேசுங்க சார் ப்ளீஸ். Good morning, ma'am. My name is Suresh. என்னோட டாட்டர் வந்து she is coming under specific learning disability, not in autism இல்ல. அவளுக்கு வந்து only some learningல she is having some setbacks இருக்கு. She can handle to a certain extent bank accounts, she is handling shopping, everything அவளால பண்ண முடியுது. ஃபுல்லி டிபெண்ட்னு சொல்ல முடியாது அவளுக்கு வந்து. ஆனா இப்போ ரைட் நோ பேர்ல வந்து என்னுடைய ஃபேமிலி ப்ராப்பர்ட்டில ஷீஸ் ஆல்சோ ஜாயிண்ட் ஓனர். என்னோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கூட ஃபிக்ஸட் பர்சன்லாம் ஷீஸ் அவருடைய ஜாயிண்டாகவும் இருக்கு. ஷி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பட் வாட் வி ஃபீல்னா எங்களுக்கு வந்து ஃபுல்லா எங்க காலத்துக்கு அப்புறம் இவரால் வந்து ஃபுல்லா அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா? ஏன்னா கம்ஸ் ஷார்ட் ஸ்மால் அமௌண்ட்னா ஷி கேன் எங்களுக்கு தைரியமா அவளால் பண்ண முடியும். ஷி கேன் ஈவன் வெரிகல் go for shopping, everything அவ பண்றா. பேங்க்ல she can able to withdraw amount, deposit amount, take everything she is doing. But when it comes to a larger amount, நாளைக்கு அவள் ஏதாவது ஏமாத்திடுவாங்களோ, நாளைக்கு அவளுக்கு ஏதாவது இது இருக்கும், எங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. இப்ப இவருக்கு இந்த மாதிரி ட்ரஸ்ட் அண்ட் she don't have any siblings. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அவுட் சைடர் தான் நாங்கள் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. எங்களுக்கு we don't rely upon any close relations அந்த மாதிரி ரிலே இல்லை. ஸோ அவுட் சைடர்ஸ் நாங்கள் டிபெண்ட் பண்ணணும்னு இருக்கும்போது இப்போ இவளோட இதுக்கு வந்து நாங்கள் ட்ரஸ்ட் இஸ் மஸ்ட் மேண்டேட்ரி பண்ணணுமா? இப்போ பில்லு நாங்கள் எழுதி வைக்கணுமா? இப்போ அப்படியே இன்கேஸ் கார்டியன்ஷிப்னு வரும்போது ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கிட்ட, ஆல் கண்ட்ரோல் பி கோயிங் டு தி கார்டியன்ஷிப். இவள ஏன்னா இவளுக்காக முடியும், இவளால ஹேண்டில் பண்ண முடியும். எங்களுக்கு கார்டியன்ஷிப் எஸ்எல்டிக்கு வராது. தட் இஸ் அந்த நேஷனல் ட்ரஸ்ட் ஆக்ட் அவங்களுக்கு வராது. உங்களுக்கு லிமிடெட் கார்டியன் ஒரு கான்செப்ட் இருக்கு டிசபிலிட்டிஸ் ஆக்ட் கீழ செக்ஷன் 14. அதுல வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். அதாவது அவங்களோட ரெகுலர் டே டு டே ஃபங்க்ஷனிங்லாம் அவங்களுக்கு கார்டியன் தேவையில்லை. அவங்களுக்கு இந்த பெரிய ஃபைனான்சியல் இது பண்றதுக்கு ஒரு கார்டியன் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு நீங்க கேட்கலாம். ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்ல கூட உங்களுக்கு அதான் சார். ஸோ ஒன்னு நீங்க see there are two things. Either you can have a guardian appointed for financial only for financial decisions, that is large financial decisions, as it's a concept called limited guardianship under the Disabilities Act. அது நீங்க கலெக்டருக்கு அப்ளை பண்ணலாம். ஆனா that concept is still evolving. அது சட்டத்துல இருக்கு. இப்போ அதை எப்படி அமல்படுத்தணும்னு இப்பதான் I think there are talks going on how to effectively implement it. Sorry madam, one thing I interrupt. Limited guardianship னு வரும்போது funds handle பண்றது how they will handle it? Whether the guardian has to handle the fund or she guardian will handle the funds. So that is a guardian will help her handle the funds. That is a concept. Now and the concept implement பண்றதுக்கு தான் இப்போ there are several discussions going on about how to effectively implement it, because we are very used to the idea of guardian being total. It's like a joint account. It's like a joint account. Anyone can operate the account. Like, is it like that? Illa, it will help her to operate it. Like I said, see, this is a concept. The implementation of this concept is still under discussion about how to do it in a way that her rights are protected, but the practical requirements are also satisfied. That balance is still being worked out as to how to provide for it. But the concept of limited guardianship is available. Apart from that, if you can also have a trust form. That is, if after both you and your wife have passed, both of your properties can go into the trust, where you can have a third party or a bank. See, banks have a separate wing for all this. They have estate planning wing nu thaniya vechirukanga. All banks are having, madam, estate planning. It's available in all banks, madam. Every bank is having.
Okay, sir. இல்ல sir, most private, I know of some private banks that have it, but I'm not sure if they have any financial limit, because generally HNI க்கு தான் அது நிறைய யூஸ் பண்றாங்க. Okay, madam. But you can at least see, so you can have a trust form for her definitely, and in the trust you can have conditions. அவங்க வந்து ஒரு லட்சத்துக்கு வரைக்கும் அவங்க she can do whatever she wants, but if she wants to split, the trust will control the property. So she will not be able to sell the property, but she can take the rent from the property, or she can take dividends from it, or she can break an FD up to 1 lakh or 10 lakhs. But beyond that, only the trustees can decide whether it should be done or not. Abdin kuda you can. She can handle the cash individually, madam. Is it possible? She can handle the cash withdrawal, deposit without the guarding or interference எல்லாமே she can handle பண்ண முடியுமா உங்களுக்கு? சார் அது வந்து அதான் சார், அது வந்து நீங்க guardian appoint பண்ணலன்னா it is hers. Without a guardian appointed, it is automatically hers. Now if you have a limited guardian appointed, how that will get implemented, we will have to get back to you, because we are still trying to work that out. Okay, madam. What will be the implementation of a limited guardian? See, the concept is there. We are now trying to figure out the practical implementation of that. Okay. Apart from that, if you want to have a trustee, now it will be a little bit more nuanced. The trustees will hold the property for her. Okay, so she may have the ability, so it is her property, but it will be administered by the trustees, and the benefit of the property will go to her. So if you can put conditions on the trustees about how they can implement the trust. So you can say that the trustee should permit her to withdraw up to 1 lakh. Okay. If they want to sell the property, they first have to discuss with her whether she wants to sell the property. Then they have to make the financial call whether it is a good financial decision in her interest or not. And only once they have made that decision, they can go ahead to sell the property. But if they sell the property within whatever 6 months or 1 month, whatever, or some 6 months, they have to necessarily buy one more property, or they have to necessarily put that money into an FD or a mutual fund, and the sole beneficiary of that fund should be her. Okay. So you can put all conditions as to how that trust should operate. Okay, madam. First thing we have to write the will, isn't it, madam? Because as long we are alive, this won't come into the effect. After our demise, this trust and all will come into the function. Like that, we have to. The reason why I would suggest you write a trust even in your 40s or your 50s, and suppose even though உங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை ஒண்ணுமே இல்ல, you are expected to live a normal life. Suppose நாளைக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா, நீங்க தவறிட்டீங்கன்னா உங்க வைஃபுக்கும் உங்க பொண்ணுக்கும் உங்க அம்மாக்கும் சமமா பிரியும் உங்க சொத்து. Okay. Okay. Now it is, but suppose you need all that money to take care of your daughter or to take care of your wife and your daughter, technically one third of the property has to go to your mother. She has a right to it if you don't have a will. Okay. But if you have a will, and suppose you say that நீங்க தவறிட்டீங்க, ஆனா உங்க வைஃப் இஸ் அலைவ் ஆஃப்டர் யூ, உங்ககிட்ட என்ன சொத்து இருக்கோ அந்த ஃபுல் சொத்து உங்க வைஃபுக்கு தான் போகும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, then your wife and your daughter's needs will be taken care of. Okay. Then you can say, suppose நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தவறிட்டோம் அப்படின்னா எங்க சொத்தை வந்து நான் ட்ரஸ்ட்ல போடுறேன் அப்படி நீங்க சொல்லலாம். Or you can say, suppose my wife dies before me, then I want to for my mother, ஏன்னா I have to take care of my mother also. எங்க அம்மாவுக்கு நான் வந்து ஏதோ ஒரு 1 லட்சம் 10 லட்சம் 1 கோடி உங்ககிட்ட என்ன இருக்கோ அது எங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற சொத்து எல்லாமே நான் வந்து என் பொண்ணுக்கு நான் கொடுக்கறேன். Suppose you don't, because if you die without a will, everything will be divided equally. Okay. But suppose you want to say 80% goes to my daughter, மீதி இருக்கிறது தான் should go to others. That cannot be done if you don't have a will. So it is important that you have a will even when you are able-bodied, just so that in suppose some insurance madri, you don't expect to die, but in the unfortunate circumstance that you may die, your dependents are taken care of, and there is no doubt about what is going to happen. Because kaasan vandaprama, family relations can also change. It is a fact. I mean, as lawyers, that's how we all have work.
once you have உங்களுக்கு somebody dies in the family and there is substantial money that has to be divided, you never know how it will change. And if you have dependents you need to take care of and you need to provide for, please kindly write a will. It is not a bad thing. It is not நீங்க எழுதினீங்கன்னா you are expecting to die in கிடையாது. It is just a protection for your daughter when you are not there to provide for her. And last one question, madam. Right now we are having two properties. One property என் wife பேர்ல இருக்கு. I don't have mother. One property வந்து என் பேர்ல இருக்கு. என் பேர்ல இருக்க property what I am planning to sell and buy a home in a retired homes community. அந்த மாதிரி வந்து வாங்குறது என்னோட டாட்டர் பேர்ல தான் வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. இப்போ will எழுதும் போது ஆஃப்டர் மை டிமைஸ் அந்த ப்ராப்பர்ட்டி என் டாட்டர் பேர்லயே இருக்கு. ஸோ அதுக்கு அது வில்ல மென்ஷன் பண்ணிடலாம். என் ஒய்ஃபும் இறந்துட்டாங்கன்னா ஒய்ஃப் பேர்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆஃப்டர் டிமைஸ் என் டாட்டர் பேருக்கு போற மாதிரி எழுதி வச்சா, ரெண்டு பேரும் இல்லாத பட்சத்துல அந்த ஒய்ஃப் பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட்லாம் அவ பேருக்கு மாற்றத்துக்கு எனி சம் ப்ரொசீஜர்ஸ் அதுக்கெல்லாம் வந்து ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி தே வில் சேஞ்ச் ஓவர் த ஓனர்ஷிப் ரைட்ஸ் டு மை டாட்டர்ஸ் நேம். இஸ்ன்ட் இட் மேடம்? அப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணுவாங்களா மேடம்? Sir, I mean, this modality will have to work out, sir. நீங்க சொன்ன மாதிரி if you die, see, both you and your wife should have your wife saying, suppose she dies before you, what will happen? Suppose you already died before her and then she dies, then what should happen? அதே மாதிரி நீங்க வச்சிருக்கணும். நீங்க உங்க வைஃப் முன்னாடி இறந்தா என்ன நடக்கணும், உங்க வைஃப் உங்களுக்கு முன்னாடி இறந்துட்டு உங்க டாட்டர் மட்டும் இருக்காங்கன்னா அப்ப என்ன பண்ணணும்? So both of you will have matching opposite conditions. And then அவ பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா மேடம்? பிகாஸ் ஷீ இஸ் ஹேவிங் டிசபிலிட்டி கார்டு. அது மாதிரி ஏதாவது இருக்கா? டிசபிலிட்டி கார்டு இருக்கு உங்க பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்க கூடாது அந்த மாதிரி ஏதாவது? சார் ரொம்ப சாரி டு இன்டர்வீன் ப்ளீஸ், பட் ரொம்ப நேரம் போகுது. ஐ திங்க் பர்சனலா டிஸ்கஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். certain things it's better for you to actually sit down with your papers. Okay madam. Madam, can you give your number madam? I will talk to you in person madam. Yes sir, I'll just put it in chat. Thank you madam. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச் சார். லாஸ்ட் கொஸ்டினோட நம்ம முடிச்சுக்கலாமா? சுந்தரம் ஒருத்தங்க கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு ஜாயின் ஹலோ சார். ஹலோ ப்ளீஸ் சார் பேசுங்க சார். சாரி, அன்மியூட் பண்ண மறந்துட்டேன். ப்ளீஸ் இஃப் யூ கேன் ஷேர் மேடம்ஸ் இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் ஃபார் ஃபர்தர் ப்ரொஃபஷனல் கன்சல்டேஷன் டு மெனி பேரண்ட்ஸ், இட் வில் பி யூஸ்ஃபுல். ஷியோர் சார். நாங்கள் இமெயில் ஐடி மேம்கிட்ட வாங்கி நாங்கள் சாட்ல போடுறோம் சார். Phone number is personal choice, but email ID. As far as I am concerned, I will be non-intrusive in communicating with them. Sure. Thank you. Thank you so much, sir. So thank you so much, ma'am. And parents எல்லாத்துக்கும் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஹோப்ஃபுல் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த செஷன்லேருந்து கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம வந்து அடலசன்ஸ் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அவங்களோட எப்படி எமோஷன்ஸ் மேனேஜ் பண்ணுறது, ரெகுலேட் பண்ணுறதுங்கிற பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு சைக்காட்ரிஸ்ட் பேச வராங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாரும் அடுத்த செஷன் ஜாயின் பண்ணுங்க. வி வில் கேதர் ஒன்ஸ் அகைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஜாயின் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். Thank you. தேங்க்யூ மேம்.